ஆண்டவர் சொன்னார், இதோ சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமல் திகையாமல் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானமானது அது தற்காலிகமானது, ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது. எனவே அந்த நிரந்தரமான சுதந்திரமான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லவரே, கிருபையுள்ள ஆண்டவர், இந்த காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலை தோறும் என் கிருபை உனக்கு புதிதாய் இருக்கும் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய கிருபை புதிதாய் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இரக்கமுள்ளவரே, இன்றைய நாளிலும் வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளானது நல்லது, இதிலே தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாக இந்த ஆராதனை மகா பெரிய ஒரு மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆவியானவரே, துவக்க முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கரம் இருந்து நடத்தும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அவர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தர் நல்லவர், அவர் மேன்மையானவர், அவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் உற்சாகமாக இந்த காலை நேரத்தில் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் பாடல்களை பாடி நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அத்தனையும் உமக்கு பொருந்துமே, எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. எல்ரோய் நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்ரோய் நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பதில் அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பதில் அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இயேசுவே, 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 இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, இம்மானுவேலரே இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. என்றும் உயிரோடு இருப்பவர், எல்வோலாம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர், எல்வோலாம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையா
சமா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே எபினேசர் பிரபுவே இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே எபினேசர் பிரபுவே இம்மானுவேலரே யெகோவா. யெகோவா தேவனே எபினேசர் பிரபுவே இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே எபினேசர் பிரபுவே இம்மானுவேலரே இயேசுவே. இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya. அவர் யெகோவா தேவன், எங்களோடு கூட இருப்பவர், எங்களை காண்கிறவர், எங்களை நாளுக்கு நாளாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் அவர் மாத்திரமே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த காலத்தில் அவர் உற்சாகமாய் ஆராதிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் என்று நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். சொல்லும் அலங்கார வாசலால், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்த ஆராதிக்க வந்தோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுங்க. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே. சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து மறுபடியும் ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி ஆராதிக்க வந்தோம் என்று உள்ளத்தில் ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. உற்சாகமா கரலை தட்டுவோமா? ஆண்டவரே, எங்கள் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். யாரும் கரங்களை உயர்த்தி கொண்டு தேவனுடைய சமூகத்திலே எங்கள் தேவன் நல்லவர்.
அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதான எந்த ஒரு ஸ்தானத்திலும் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர். எத்தனை பேர் அவரை பார்த்து கரங்கள் உயர்த்தி அப்பாவுக்கு முன்பதாக நீங்கள் உண்மையாக சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இயேசு அந்த சிலுவையில் மரித்த நேரத்தில் ஆண்டவரே எப்பொழுது எங்கள் பாவங்கள் எல்லாம் தன் மீது சுமந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீக்கிவிட்டு எங்களுக்காக அவர் பாவியாகி எங்களை நீதிமானாக்கினாரோ அன்றைக்கு தான் ஆண்டவரே உண்மையான சுதந்திரம், உண்மையான விடுதலையும் எங்களுக்கு கிடைத்தது ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அழிவுக்கு போய்கொண்டிருந்த எங்களை தப்புவித்த தெய்வம் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவாக இருக்கிறவர் நீர் மாத்திரமே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்கிற யாரும் கரங்களை உயர்த்தி உங்களுக்கு இயேசு கொடுத்ததான் அந்த விடுதலை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? இயேசு உங்களுக்கு கொடுத்ததான் அந்த சுதந்திரத்துக்கு அவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர். என்னை பிள்ளையாக மாற்றினீரே, என்னை பிள்ளையாக மாற்றினீரே, என்னை பிள்ளையாக மாற்றினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்ரீரலரபா, எனக்கு மாறு வாழ்வை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு புதிய ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இலரபா ஷென்டேரலரபே சிரோலரோபோ ஓ ஷாந்தரலரபாசே. அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, என்னை பிள்ளை என்றவரே. பாவி என்று பாராமல் பிள்ளையாக என்னை மாற்றி எனக்காய் உயிரை கொடுத்தீரே. சொல்வீங்களா அப்பா பார்த்து? அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, என்னை பிள்ளை என்றவரே. பாவி என்று பாராமல் பிள்ளையாக என்னை மாற்றி எனக்காய் உயிரை கொடுத்தீரே. என் பாவம் அதிகமாய் பெருகும் போது உம் கிருபை அதை காட்டி பெருகினதே. நான் உம்மை நினைக்காமல் வாழ்ந்த போது நீர் இன்னும் அதிகமாய் நேசித்தீரே. மறுவாழ்வு தந்த உயிரே, அன்பை அள்ளி தந்தவரே, உம்மை கட்டி பிடித்து என்னாலும் முத்தம் செய்வேன். இந்த உலகமாயே ஆனாலும் மனுஷர் மாறி போனாலும் என் இதயம் உமக்கா என்றும் துடிக்கும் ஐயா. சொல்லுங்க, எத்தனையோ நன்மை செய்தேன், எத்தனையோ நன்மை செய்தேன், உலகம் அதை பார்க்காமல் என்னொரு குறையை பார்த்தது. 1000 பாவம் செய்தேன், ஆனாலோ நீர் என்ன இதயத்தை மாத்திரம் கண்டீரே. எத்தனையோ நன்மை செய்தேன், உலகம் அதை பார்க்காமல் என்னொரு குறையை பார்த்தது. 1000 பாவம் செய்தேன், ஆனாலோ நீர் எந்த இதயத்தை மாத்திரம் கண்டீரே. உலகம் என்னத்தை சொன்னாலும் நீ சொல்லும் ஒரு வார்த்தை போதுமே. உலகம் என்னத்தை சொன்னாலும் நீ சொல்லும் ஒரு வார்த்தை போதுமே. மறுவாழ்வு தந்த உயிரே, அன்பை அள்ளி தந்தவரே, உம்மை கட்டி பிடித்து என்னாலும் முத்தம் செய்வேன். இந்த உலகமாயானாலும் மனுஷர் மாறி போனாலும் என் இதயம் உமக்கா என்றும் துடிக்கும் ஐயா. சும்மா ரத்தத்தை மாத்திரமல்ல, ரத்தத்தை மாத்திரமல்ல, இருந்த தண்ணீரையும் எனக்காய் சிந்தி நீரே.
உயிரை பார்க்கிலும் என்னை நேசித்தீரே, இதற்காய் என்ன செய்வேனோ? இரத்தத்தை மாத்திரமல்ல, இருந்த தண்ணீரையும் சிலுவை சிந்தினீரே. உயிரை பார்க்கிலும் என்னை நேசித்தீரே, இதற்காய் என்ன செய்வேனோ? உந்த அன்புக்கு ஈடாக வேறே அன்பு இருக்க முடியுமோ? இதற்கு பதிலாக என்ன செய்வேன்? உயிருள்ளவரை உமக்காய் வாழ்வேன். மறுவாழ்வு தந்த உயிரே, அன்பை அள்ளி உம்மை கட்டி பிடித்து என்னாலும் முத்தம் செய்வேன். சொல்லுமா, இந்த உலகமாயானாலும் மனுஷர் மாறி போனாலும் என் இதயம் உமக்காய் என்றும் துடிக்கும் ஐயா. மறுவாழ்வு தந்த உயிரே, உம்மை கட்டி பிடித்து என்னாலும் முத்தம் செய்வேன். இந்த உலகமாயானாலும் மனுஷர் மாறி போனாலும் என் இதயம் உமக்காய் என்றும் துடிக்கும் ஐயா. நன்றி அப்பா. வாய்களை திறந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்முடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையை உயர்த்தி நாம் துதிப்போமாக. உமக்கு நன்றி தகப்பனே. உங்க கிருபைக்காக நன்றி, உங்க இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தேடி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை உம்முடைய கிருபை எங்களை உயர்த்தியதற்காக உமக்கு நன்றி நன்றி. அல்லேலூயா. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. காரியங்களை வச்சு அவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, கிருபைக்காக நன்றி. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான்,
வசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே, என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. தோல்வியின் நாளங்கள் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவன் நான், தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய வைத்தவரே, அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்ன மட்டும் கிருபையின்றி தேடி வந்ததே, என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்து என்ன மட்டும் கிருபையின்றி உயர்த்தி வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரைகள் வைத்து அவரை பார்த்து சொல்லுங்க, கிருபையே ஓ கிருபையே கிருபையே நன்றி தகப்பனே, ஒரு பொழுதும் மாறாதவரே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இதே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம்
நல்லவராக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என வாழ வைத்ததே. உங்க கிருபை என தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என வாழ வைத்ததே. உங்க கிருபை என தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என வாழ வைத்ததே. உங்க கிருபை என தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என வாழ வைத்ததே. உங்க கிருபை என தூக்கி சுமக்குதே. நம்முடைய கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துமாக. அவருடைய கிருபை ஒருபொழுதும் நம்மளை விட்டு விலகாத கிருபையை உயர்த்தி நாம் நன்றி செலுத்துவோமாக. உமக்கு நன்றி தகப்பனே, எங்களை நீர் காத்தீரே. எல்லா சூழ்நிலைகளும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம். இன்றைக்கு பேச போகிறேன் கிருபை. கிருபையில் நான் தொடர் பிரசங்கம் பேசும்படி இருக்கேன். நான் படித்தக்காகத்தான் பேசுகிறேன். நீங்கள் நினைக்க வேணா நான் எப்போயோ படிச்சுட்டேன். இல்லை, இந்த 10 வருஷம் செய்கிறது ஆகமாசில் செய்யலாம். அது போன வாரம் தான் படித்தேன். பைபிள்லேருந்து நான் படித்தது. நான் படிக்க சொல்லிக் கொடுப்பேன். வளைஞ்சன நான் பெரிய புண்ணியவான்னு நினைக்குவேன். நான் சில காரியம் சொல்லிக் கொடுக்கறதுல வளைஞ்ச இதை நான் என்னைய திருத்துறதை தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் ஒரு காரியம் இருக்குது, அடுத்தவன் அடுப்பில் என்ன அவியுதுன்னு பார்ப்பாங்க, ஆனால் தன்னுடைய அடுப்பில் என்ன கறக்குதுன்னு பார்க்க மாட்டான். அதனால் நம்ம எப்பயும் பார்க்கணும். இங்கே வார்த்தை வரும் பொழுது நான் கற்றுக்கொள்வதை கற்றுக் கொடுப்பேன். கிருபை, கிரிகை அல்ல கிருபையே. இதுதான் முதல் தலைப்பு. இந்த கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை எப்படி செயல்படும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் மூலம். அப்ப தேவனுடைய வல்லமை, அதற்கு பேர் கிருபை. இன்னைக்கு நாங்க வார்த்தைய பைபிளை கடைபிடிக்க நாங்க முயற்சி செய்வோம். இந்த பைபிள் படி வாழணும், நான் குடிக்க கூடாது, நான் தவறு செய்யக்கூடாது, அப்படி கடைபிடிக்க நாங்கள் முயற்சி செய்வோம். கடைசியில் முயற்சி எடுத்து ஏமாற்றம் தான் அடைகிறோம். இப்படி தேவ வசனத்தை கடைபிடிக்க ட்ரை பண்ணும் பொழுது பைபிள் சொல்லுது, இல்ல நீ எது செய்யல, இதுபடி நீ வாழல. அப்ப பைபிள் எங்களை குற்றம் சாட்டுது, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே நம்மை கொண்டு போகுது. அப்ப பைபிளை கடைபிடிக்க நாம் முயற்சி செய்யாமல் இதற்கு மாறாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை என்னில் கிரியை செய்ய நான் இடம் கொடுக்க வேண்டும். பைபிளுக்கு இடம் கொடுங்க, பைபிள் உங்களை மாற்றும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நான் இந்த வார்த்தையின்படி மாற வேண்டும் என நினைத்தால் அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ இப்படி இல்ல, நீ மாறு. அப்ப பைபிள் நம்மை குற்றம் சாட்டுது. இன்னைக்கு பிரசங்கம் கேட்டேன், இந்த பிரசங்கப்படி நான் மாறணும், இந்த கிழமை இருக்கணும். ஆனா அதுக்கு முதல்ல என்ன செய்யுது? பைபிள் உங்க உட்கார்ந்துக்கல இருக்காக்கல, நீ இப்படி இருக்கல அப்படி சொல்லி உங்களை குற்றம் சாட்டுது. தேவனுடைய வார்த்தை இதனால் நமக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துது. தேவ கிருபையை அறியாதபடியால் நானே இவைகள் எல்லாம் செய்தாக வேண்டும் நினைச்சேன். நானே இந்த தப்பை செய்யக்கூடாது, நானே இந்த பைபிள் படி வாழ வேண்டும், நானே இதை கடைப்பிடிக்கணும்னு நான் என் பலத்தில் நான் செய்ய பார்த்தேன். நான் என் வாழ்விலே என்ன மாற்றங்கள் நிகழ வேண்டுமோ அவைகளை தேவன் தன் வல்லமையினால் கிருபையினால் செய்யும்படி நான் விசுவாசிக்கவில்லை. நான் குடிக்கிறேன், இந்த குடியை விடணும்னு நினைச்சா அது முடியாது. அப்ப பைபிள் படி
குடி பாவம். குடிக்கிறாள், நான் குடிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்ப பைபிள் நீ குடிக்கிறாய், அப்ப குற்றம் சாட்டுது. ஆனா அதுக்கு மாறாக குடிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லும் பொழுது நான் என்ன பார்க்கிறேன், தேவன் அவருடைய வல்லமையினால் என் குடியை நிறுத்துவார். அப்ப நான் தேவனை சார்ந்திருக்கிறேன். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல பெரிய பெரிய மனிதர்கள் கூட பைபிள் படி வாழ பார்த்து தோத்து தான் போனாங்க. தாவீதா இருக்கலாம், மோசே இருக்கலாம், எல்லாரும் கீழே விழுந்தாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடுல அது நியாய பிரமாணம். இது இப்படி செய் செய் செய், நீ செய் நீ செய் நீ செய். ஆனா புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவருடைய கிருபை, அந்த கிருபையினாலே அந்த வார்த்தை என்னை மாற்றுது. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துற உன் தேவனாகிய கர்த்தர், அவர் என்னை நடத்துவார். அப்ப பாருங்க, நான் கிரியை செய்யவில்லை, அவருடைய கிருபையை நம்புறேன். இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறும். நான் பொய் சொல்றேன், பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு ட்ரை பண்ணுங்க. அப்ப உங்க சுய பலத்துல, உங்க சுய முயற்சியில நீங்க செயல்படுங்க. சுய பலத்தை யூஸ் பண்ணுவதுக்கு பேர் கிரியை. ஆனா நான் பொய் இல்லாத வாழ்க்கையை வாழ ஆண்டோட வல்லமை நம்புறேன்னு சொன்னா அதுக்கு பேர் கிருபை. எது லேசு? உங்களால செய்ய முடியுமா அல்லது அவரால் செய்ய முடியுமா? அப்ப அவரால் தான் செய்ய முடியும். தேவ வார்த்தையின்படி நான் வாழ முயற்சி செய்தனே தவிர தேவனிடத்தில் என்னை நானே ஒப்பு கொடுத்து அவர் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்கல. இந்த பைபிள் படி என் வாழ்க்கை மாறும். பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவனுடைய வாழ்க்கை மாறியது. அதுக்கு முதல்ல அவனுக்கு இருந்துச்சு பொறாமை. யாக்கோபும் யோவானும் வலது பக்கம் இடது பக்கம் உட்காரன்னு சொன்ன பொறாமை. எப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அந்த நேரத்தில் யாக்கோபும் யோவானும் பேதுரும் சேர்ந்து ஒன்னா சர்ச்சுக்கு போனாங்க. காரணம் அந்த கிருபை வல்லமையை மாற்றியது. சரி, அப்ப நாம தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம பலத்தை நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய மாற்றம் இந்த சர்ச்சில் வர போகுது. ஆமென்னு சொல்லுங்க. பைபிளை பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, Deuteronomy chapter 22 verse 7, உபாகமம் 7:22ல அந்த ஜாதிகளை உன் தேவனாய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம், நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னத்தில் பெருகி போகும். அப்ப யாரு நிர்மூலமாக்குவாரு? கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர். அப்ப என் வாழ்க்கையில சில காரியத்தை யார் செய்ய போறார்? கர்த்தர். ஆண்டவர் எங்க குடும்பத்தில் இதை செய்வாரு, ஆண்டவர் என் பிசினஸ்ல இதை செய்வாரு, ஆண்டவர் என் வியாபாரத்தில் இதை செய்வாரு. ஆமென். அப்ப நாங்க என்ன செய்றோம்? கடவுளை சார்ந்துக்கிறோம். நம்ம இந்த வசனத்தை மறந்துட்டோம். சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வெற்றி கொள்வது? 2 கொரிந்தியர் 3:18, 2 Corinthians chapter 3 verse 18, அதுல சொல்லப்படுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்க கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்ப இயேசுவை போல மாற வேண்டும்னா நாங்க பைபிள் போல் மாற வேண்டும். ஆனா இந்த பைபிளை போல நம்மை மாற்றவர் யார்? ஆவியானவர். இப்ப நாங்க என்ன செய்றோம்? அவர் அப்படியே வச்சுட்டு நாம ட்ரை பண்றோம். எங்க முயற்சி. இப்ப நீங்க இன்றைக்கு இருந்து உங்க முயற்சியை தூக்கி வச்சுட்டு அவருடைய வல்லமையை நம்புங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையின்படி வாழ முயற்சிகளை செய்தால் நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழே போயிடுவோம். நீங்க தேவ வார்த்தையின்படி நான் இன்றைக்கு வாழ நினைச்சா நியாய பிரமாணம், நீங்க கிருபை கீழே இல்ல. நியாய பிரமாணம் மோசையினால் வந்தது, கிருபை இயேசு. நியாய பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, அது கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபை வந்துச்சு.
அப்ப தேவ வார்த்தையின்படி வாழ முயற்சி செய்தால் நீங்க நியாய பிரமாணத்தின் கீழே இருப்பீங்க. இதனால் ஆக்கினை தீர்ப்பு அடைவோம். இதன் பலன் அழிவு. நீங்க ட்ரை பண்ணா நீங்க தோற்றுவீங்க, அழிவு. கலாத்தியர் 3:10. நியாய பிரமாணத்தின் கிரிகைக்காரராகிய, அப்ப கிரிகை என்னது? நீங்க வேலை செய்ய நியாய பிரமாணத்தை வாழ கிரிகைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டுக்காங்க. ஏன்னா ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா உனக்கு சாபம், நீ செய்யாட்டி உனக்கு தண்டனை, செய்யாண்டி தண்டனை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். அப்ப அதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுனா நீங்க சாபிக்கப்பட்ட. அதனால நான் நியாயப்பிரமாணத்துப்படி வாழ முயற்சி செய்ய இல்லை, அவர் அதை எனக்கு செய்வார். ஆமென். இன்னொன்னு சொல்றேன், உங்க நகை எல்லாம் பேங்க்ல அடவுல இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த வருஷத்துக்குள்ள நான் திருப்புவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. ஏன்னா உங்க பலன் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே நீங்க இதை திருப்பி தருவீங்க, உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க, பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு நல்ல கடையை போட்டு அந்த கடையில பிசினஸ் நல்லா வாங்கிறதுக்கு நான் சிசி கேமரால இருந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா செட்டப் பண்ணி நான் நல்லா கொண்டு வர ட்ரை பண்ணுங்க, தோத்துருவீங்க. ஆண்டவரே இந்த வியாபாரத்தை உங்க கையில போடுங்க, உங்களை நம்பி இருக்குன்னு சொல்லி அவருடைய வல்லமைய நம்புங்க. அவர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக நமக்கு செய்து கொடுப்பாரு. அப்ப இதுவரை நீங்க உங்க பலத்தை நம்புனீங்க, உங்க கடன் எல்லாத்தையும் எழுதி வச்சு இதெல்லாம் ஒவ்வொன்னா நான் சம்பளம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ஆண்டவரே உங்களை நம்புறேன். இப்ப நீங்க அவரை நம்ப பாக்கீங்க. அந்த கடன்லாம் முடிச்சோன்ன, நகைலாம் திருப்பினோன்னு, உங்க வியாபாரம் ஓன்னு வந்தோன்னு, எப்படிடா இப்படி செஞ்சான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது தேவனுடைய கிருபை. உங்க பலத்துல செய்யாம அவருடைய பலத்துல செய்யாம. ஆமென். சொல்லுங்க ஆமென். பெரிய மாற்றம் வரப்போகுது. சொல்லுங்க பெரிய மாற்றம் வரப்போகுது. எம்மை அறியாமல் நாம் கடும் முயற்சிகளை செய்து பிரயாசப்பட்டு கொண்டிருந்தால் நம்மை நாமே நியாய பிரமாணத்தின் சாபத்து கொண்டு போறோம். நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவரே நான் பாவத்தில் அடிக்கடி விழுறேன், என்னை இதுல இருந்து நீ விடுவித்து காத்துக்கொள்ளும். பவுல் சொல்றான், நான் 2 வாழ்க்கை வாழ்றேன், இதுல இருந்து எனக்கு வெளியே வர முடியல, இதுல இருந்து என்னை காப்பாற்றுவையா. 3ஆம் வானம் மட்டும் போனவன் சொல்றான். ஆனா ஆவியின் பிரமாணம், நியாயப்பிரமாணம் இல்ல, ஆவியின் பிரமாணம், ஆவியின் வல்லமை இவைகள் என்னை நீங்களாக்கி விடுவித்தது. அவன் சொல்லல நான் இதுல இருந்து வெளியே வந்தேன்னு பாவத்துல இருந்து, அவர் என்னை வெளியில கொண்டு வந்தா. அவன் நான் இந்த சர்ச்சை கட்டல, அவர் சர்ச்சை கட்டுறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சட்டமாக்குவது நியாய பிரமாணம். அப்ப பைபிள் படி நான் வாழ வேண்டும் நினைச்சா அது ஒரு சட்டம். சட்டத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது அதற்கு தண்டனை உண்டு. மாறாக தேவனை நம்ப, அவரை அவருடைய வல்லமை சார்ந்திருக்கும் பொழுது அவரை எல்லா நன்மைகளும் என்னில் நிறைவேற்ற வல்லவராக அவரை நம்புறேன். நான் இந்த வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், சுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தாவீது சொல்றான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவகமான ஆவி எனக்கு தாரும். நான் இன்றைக்கு இந்த சுத்தமா இருக்க போறேன் நினைச்சீங்கன்னா நீங்க தான் முதல்ல தோப்பீங்க, நீங்க தான் முதல்ல தோப்பீங்க. ஆண்டவர் நம்புங்க. இன்றைக்கு நம்பும் பொழுது அற்புதம் நடக்கும். அற்புதத்துக்கு மிக முக்கியமான காரியம் விசுவாசம். அந்த விசுவாசம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உலகில் பிறந்து எந்த மனிதனாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் போனது. பைபிள்ல நியாயப்பிரமாணத்தை பழைய பல ஒத்தனை நிறைவேற்றல. அப்ப ஏன் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மனிதர்களுக்கு கொடுத்தார்?
ஏன் கொடுத்தார்? மனிதன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சி செய்து தோல்வி அடைந்து தனக்கு கட்டாயம் ஒரு இரட்சகர் தேவை என்று உணர அவர் கொடுத்தார். இது என்னால செய்ய முடியாது. அவர் உணர வேண்டும். நீங்க உணர வேணும். இந்த சபையை கட்ட என்னால முடியாது. இந்த பிசினஸ் நல்லா வளர்க்க என்னால முடியாது. சில கிட்ட கேட்டா எனக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாஸ்டர். ஆமா, விளங்குது உன் எக்ஸ்பீரியன்ஸ். உன் மூஞ்சில எழுதிருக்கு. எனக்கு நிறைய இருக்கு பாஸ்டர். நான் அங்க படிச்சேன், இங்க படிச்சேன், எனக்கு தெரியும் பாஸ்டர். ஆக்கள் இழுத்தெடுக்க தெரியும் பாஸ்டர். என்ன இழுத்தெடுக்க? அப்ப நீ உன் பலத்தை நம்பா. எப்படி இதை செய்வீங்க? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லாத. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எனக்குள்ள ஒரு வல்லமை வருது. அவர் இதை செய்வார். ஆமே. உங்க பிசினஸை காலில் தேக்கணுத்த சொல்லுங்க. ஆண்டவரே நான் இல்லை, நீங்க இதை செய்யுங்க. ஆண்டவர் ஐடியாஸ் கொடுப்பாரு, திட்டங்களை கொடுப்பாரு, ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் பைபிள் வாசிக்கும் பொழுது அல்லது பிரசங்கமாய் கேட்கும் பொழுது இதன்படி வாழாவிட்டால் என் ரட்சிப்பை நான் இழந்து விடுவேன் என்று பலர் நினைக்காங்க. இங்க தப்பு இதுதான். பைபிள் வாசிக்கும் பொழுது ஐயோ என் ரட்சிப்பை இழந்துருவேனே, நான் இந்த பைபிள் படி இல்ல, எனவே ஆண்டவரை நேசிக்க மாட்டார், நான் நல்லவனா இல்லாவிட்டால் கடவுள் என்னை வெறுத்து விடுவார் என்று எண்ணுவோம். ஒரு பயம். என் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கவர், கீழே விழுகிறவர்களை தூக்கி விடுகிறவர். அவருடைய அன்பு மாறாது. அவருடைய அன்பு மாறவே இல்லை. அவர் இன்றைக்கும் நேசிக்க. எந்த பாவியானாலும் அவன் வாழ்க்கையில விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், அற்புதங்களை செய்க. ஹல்லேலூயா. அப்படியானா என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது ஐயோ நான் இப்படி இல்லையே, ஆண்டவனை மன்னிக்க மாட்டார், என்னை நேசிக்க மாட்டார் அப்படி நினைக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது இந்த வார்த்தையின்படி நான் இல்லை, நான் தவறு செய்திருக்கேன், என்ன மன்னிங்க, இந்த வார்த்தையின்படி வாழ நான் ஆசைப்படுறேன், ஆனா என் முயற்சியினால இந்த வாழ்க்கை வாழ முடியாது, உம்முடைய கிருபையின் வல்லமையினாலே என்னை மாற்றும், இது மாறுவேன் என்று அவரை பார்த்து சொல்லுங்க. அப்பொழுது அவருடைய கிருபையை நீங்க விசுவாசிக்கிறீங்க. கிருபை வார்த்தையின்படி உங்களை வாழ வைக்கும். ஆமென். ரொம்ப சிம்பிள். கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப சிம்பிள். ஏன்னா கஷ்டமானதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சுட்டாங்க சிலுவையில். ஆமென் சொல்லுங்க. கஷ்டமானதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சுட்டார். எனவே அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாம் முடிந்தது, முடிந்தது. நான் பாவம் செஞ்சுட்டேன்னு அழுது ஐயோ ஆண்டவரே, ஆண்டவனை கைவிட்டுவான் நினைக்காத. இல்லை இல்லை ஆண்டவரே, இந்த வாழ்க்கை இந்த இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இந்த வாழ்க்கையின் படி வாழ நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வாங்க. சொந்த முயற்சிகளால் அல்ல, தேவ கிருபையினாலே எல்லாம் ஆகும். என் வீட்டை நான் கட்டுவேன், நான் ஒரு கார் வாங்குவேன், என் பிள்ளைகளை பாங்க நான் என்ன கஷ்டப்பட்டாவது, அப்படிதான் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டாவது நல்லா படிக்க வச்சு பெரிய ஆக்களாக்குவேன். ஆக்கிட்டீங்க, சந்தோஷம். அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை நம்புங்க. இன்றைக்கு இது மாத்தி பேசுங்க. இன்றைக்கு இருந்து கத்த இந்த சர்ச்சில் எல்லாருடைய வாழ்க்கையில மாற்றப்போவா. ஆமென், ஆமென். எங்க சர்ச்சுக்கு மாதம் 1 கோடி பணம் வாக அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். கத்தர் அதை செய்ய போறாங்க. ஆமென். உங்க வாழ்க்கையை மாற்ற போறாங்க. ஆமென். நான் நல்ல பாக அவன் முன்னுக்கு வாழ்ந்து காட்டுவேன் அப்படி சொல்லாது. அவன் முன்னுக்கு ஆண்டவர் என்ன உயர்த்தி காட்டுவாரு சொல்லிப்பாங்க. ஆமென். அதுதான் வாழ்க்கை. இது இன்றைக்கு வர உங்களை நம்பினீங்க, விட்டுருங்க, உங்க முயற்சியை விடுங்க. நான் நல்ல ஃபேமிலி லைஃப் வாழ்வேன் இல்ல, நான் என் பிள்ளை நல்லா படிக்க வச்சு நான் நல்லா உயர்த்தி வைப்பேன், நான் தான் படிக்கல என் பிள்ளையாவது நல்லா படிக்க வைப்பேன் சொல்லாத. ஆண்டவர் மாத்த போவாரு. இதெல்லாம் தோல்வியை கொடுக்கும். இந்த வார்த்தைகள் தோல்வி கொடுக்கும். பாருங்க, இன்றைக்கு வந்து என் சாச்சை நல்லா பிளான் பண்ணி நான் வளர்க்க போறேன், நல்ல திட்டங்களை போட்டு செய்ய போறேன். இவங்களை திருத்துவேன், அவனை திருத்துவேன், இவளை திருத்துவேன். திருத்த முடியாது நாய் வாழ. ஆமென். ஆண்டவர் திருத்துவாரு.
ஆண்டவர் இதெல்லாம் மாற்றி எனக்கு தருவாருன்னு சொல்லி இந்த காலையில் அப்படியே அவரை நம்பும் பொழுது பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. ஆமாம், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. ஒரு குஷ்டரோகியாக இருந்தாலும் கூட ஒரே செகண்ட்ல எல்லாமே மாறி போகும். எல்லா வியாதிகளும் மாறும். கண்ணே பிறந்ததுலேருந்து தெரியாதவனு கூட ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் குருட்டு கண்களை திறக்கிறது போல ஆண்டவரே சபையிலே பல மாற்றங்களை உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே, உன் தொழிலே என் ஆண்டவர் அவர் செய்ய வல்லவரா இருக்கா. இந்த காலையில் நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. ஹல்லேலூயா. உட்காங்க, உட்காங்க. என் பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பேன். நான் அழகான மாப்பிள்ளையை பார்த்து கொடுப்பேன். சரியான மாப்பிள்ளைய என் பொண்ணு கொடுப்பேன். என் மகனுக்கு நல்ல ஒரு பொண்ணு நான் பார்த்து கொடுப்பேன். இப்படிலாம் சொல்லு. கடைசியில் ஏமாந்துவா. பொண்ணு வரும், கடைசியில் நீ வெளியே இருக்கணும். பொண்ணு வரும், நீ கடைசியில் வெளியே இருக்கணும். அதான் சொல்லுவேன், சொத்துக்களை புள்ளலை பேர்களை சாகுவ எழுதாதீங்க. அப்போ தான் சாகுவங்களை பார்த்துவோம். ஏன்னா வாரது ரோகிணி மோகினி எது வருதோ தெரியாது. புள்ள நல்லா இருக்கும், ஆனால் அது வந்தோன்னே புள்ளைகளும் மாறிடும். ஆமாம் வரல, நல்லா புத்தியாக அலட்டாங்க. அதனால் வாரது எந்த மாதிரி சீதேவியானு தெரியாது. அதனால் நான் ஒரு பொண்ணு பார்ப்பேன். நான் நல்ல மாப்ப பார்க்காது. ஆபிரகாமோட வேலைக்காக என்ன சொன்னான்? ஆண்டவரே, என் எஜமானுக்கு பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். நான் எப்படி பார்க்கப்பா? நீரே அது தாங்கன்னு சொன்னான். கடைசியில் ரெபேக்காவா அந்த வீட்டுக்கு போய் என்ன சொன்னாரு? கர்த்தர் காரியத்தை மிக இலகுவாக சீக்கிரமாக செய்து கொடுத்தார். வணங்குச்சா? அதனால நீங்க கடவுளை நம்புங்க. நீங்க கஷ்டப்பட்டா 10-20 வருஷம் கஷ்டப்படணும். ஆனா விசுவாசித்தா செகண்ட் கணக்கில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். செகண்ட் கணக்கில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு தேவை விசுவாசம் தான். இன்றைக்கு தேவை விசுவாசம் தான். பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. உங்க முயற்சியெல்லாம் இதை செஞ்சு ட்ரை பண்ணுவேன், அதை செஞ்சு வீட்டை கட்டுவேன், இப்படி வாழ்ந்து செய்வேன், இதெல்லாம் விடுங்க. ஆமென். நான் டிக்கெட் அடித்து, நான் இந்த கத்திரை போட்டு இந்த சர்ச்சை கட்ட ரொம்ப பிளான் பண்ணி நான் பிலீவ் இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல இடத்த தருவார். எல்இடியை தந்தவர் அதை தர வல்லவராக இருக்கார். ஆமென், ஆமென். ஆண்டவர் மகிமையின் தேவன், அவர் வல்லமையின் தேவன். ரைட். செய்யவே முடியாத ஒன்றை கடுமையாக முயற்சி செய்வதனால் கிடைப்பது ஏமாற்றம். ஏமாவாதீங்க. எனக்கு நல்ல மூளை இருக்கு, நல்லா பிளான் பண்ணி பிஸ்னஸ் செய்வேன், அப்படி செஞ்சு மொக்கையா ஏமாந்து அடங்குக்கு. ஆனால் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேணும், இந்த பிஸ்னஸை செய்ய உங்க வல்லமை வேணும். இப்போ ஆண்டவர் சில காரியங்களை பேசுறாரு. இது வேணாம், இது வேணாம், தடுக்கிறாரு. சிக்னல் விளங்குது, அசைவுகள் விளங்குது. ஆண்டவர் சொல்லுற காரியங்கள், ஏன்னா அவர் சொல்லுற காரியம் நமக்கு மிகப்பெரிய வெற்றி. ஆகவே செய்யவே முடியாத ஒன்றை ட்ரை பண்ணாதீங்க. முயற்சி என்றால் நாம் நமது சொந்த சக்தியை பயன்படுத்துவது. கிருபை என்றால் நாம் தேவனுடைய வல்லமை பயன்படுத்துவது. நாம் வாழ்வில் எதையாவது சாதிக்க முயற்சிகள் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க எந்த முயற்சி எடுக்காதீங்க, சர்ச் வளர்ச்சிக்கு எதுவும் எடுக்காதீங்க, உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு எதுவும் எடுக்காதீங்க, அப்படி சொல்லல. முயற்சி பேர் ட்ரை, உன்னை செய்து பார்ப்பது. அப்ப நம்ம பிளான் பண்ணி 10 செஞ்சா 1 தான் சரி வரும். ஆனா ஆண்டவரை சாகும் பொழுது ஆண்டவர் ஒரு திட்டம் தருவார். அதை நான் ட்ரை பண்ணல, அதை செய்கிறேன், ஏன்னா அது சக்சஸ் ஆகி மாறும். ஆமென். ஆண்டவர் செய்தால் அது சரியாய் தருவார். எனவே நாம் வாழ்க்கையிலே எதையும் சாதிக்க முயற்சி எடுக்க வேண்டாம் என்று சொல்லல. நாம் நம்மில் கிரியை செய்கிற தேவனுடைய கிருபையை கொண்டும் அவருடைய வல்லமை கொண்டும் அவர் காட்டுகிற திட்டங்களை செய்ய வேண்டும்.
முயற்சிகள், திட்டங்கள். யாக்கோபு எவ்வளோ ட்ரை பண்ணா வாழ்க்கையில முன்னுக்கு வர, கடைசி வரல. அவன் சொல்லான் 10 தான் சம்பளத்தை மாத்திட்டான், இப்படி மாமன்காக ஏன் மாத்தினான்? ஆண்டவர் கடைசி திட்டத்தை கொடுத்தார். குட்டி போடுற நேரத்தில் நீ புள்ளியா ஆடுக்கல சொல்லி ஐடியா கொடுத்தா. கடைசியில மாமா கிட்ட இருந்ததை விட அவங்கிட்ட ஒரே வருஷத்துல அவனோட வாழ்க்கை மாறுச்சு. அதுதான் வாழ்க்கை. அதாவது தேவனுடைய உதவியை நாடாமல் எங்கள் சொந்த முயற்சியில் ஈடுபடக்கூடாது. உங்க நகை துண்டெல்லாம் எடுத்து, உங்க கடனெல்லாம் எடுத்து இதெல்லாம் முடிப்பேன் சொல்லாதீங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது தேவைன்னா அதுக்கு பின்னுக்கு போகாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அது அவகிட்ட கேளுங்க. ஏன்னா அவர் சொல்லுவாங்க யோவான் 15:5 என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சில பிசினஸ் செய்வாங்க, ஓன்னு இருக்கும் ஆனா ஒன்றும் இருக்காது. ஓன்னு இருக்கும் ஆனா ஒன்றும் இருக்காது. ஏன்னா அவன் நினைக்கிறது அவருடைய பிளான். முழங்கால் போட்ட ஆண்டவரே இது எனக்கு முடியாது, உங்க வல்லமே தாங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுப்பாங்க. கடவுள் எனக்கு செய்வாங்க. கடவுள் என்ன வாழ்க்கையை மாற்றுவாங்க. அப்படி நம்புங்க. எனவே இயல்பான மாம்ச பிரகாரமாக எந்த முயற்சியிலும் ஈடுபடாதீங்க. அப்படி செய்தால் ஏமாற்றம், சோர்வு. இன்று முதல் முயற்சி செய்வதை விட்டு தேவனை நம்புவதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவதை செய்வாங்க. இவ்வளவு பெரிய பணத்தொகைக்கு கொடுக்கணுமே, என்ன செய்ய யோசிக்காத. ஆண்டவரை நம்ப. கடவுளை நம்பும் பொழுது அவர் வழிகளை திறந்து கொடுப்பா. அற்புதங்கள் நடக்கும். அவர் வனாந்திரங்களை ஆறுகளை ஓட செய்கிற தேவன். ஆமென். அவர் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற, முடிய செய்கிற தேவன். ஆண்டவர் நம்புங்க. அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வாழ்க்கையில நமக்கு நிறைய போராட்டங்கள். இன்னொரு சப்ஹெட்டிங், போராட்டங்களுக்கு மூல காரணம். எங்களுக்கு ஒரு டிப்ரெஷன், போராட்டங்களுக்கு மூல காரணம். மனசுல குழப்பம், நேரம் ஒரு போராட்டம். எங்க வாழ்க்கையில நிறைய போராட்டம் நடக்கும். அதுக்கு பைபிள்ல யாக்கோபு 4:1 பாங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தில் அப்படியே தொடர்ந்து வாசித்து கொண்டு போவேன். இதுதான் கண்டினியூ. ஆனால் அடுத்த கிழமை மீதியை கண்டினியூ பண்ண. உங்களுக்குள்ளே, எங்குக்குள்ள, எனக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருது? எனக்குள்ள நிறைய போராட்டம். ஏன் இப்படி செஞ்சேன், ஏன் இப்படி பண்ணா, எதுக்காக? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகள்னால. எங்குக்குள்ள போர் செய்கிற இச்சைக்கு நான் செய்யணும், சண்டை பிடிக்கணும். நமக்குள்ள போர் செய்கிற காரிக்கு இயல்பாக நம்ம போர் செய்கிறோம். கடனை தீர்க்க வேண்டும், பிரச்சனை தீர்க்க வேண்டும், சர்ச்சை வளர்க்க வேண்டும். பாங்க, இந்த இது உங்களுக்கு ஆச்சரியமாக்கும். தேவ சித்தம் கூட நமக்கு போராட்டங்களை கொடுக்குது. தேவ சித்தம்னா இது, ஆனா அதுல பேர் போராட்டம் இருக்கக்கூடாது. உதாரணமா, குடும்பத்திற்கு எல்லாம் ரட்சிக்கப்படுது தேவனுடைய, பேசுங்களேன், சித்தம். 2 பேதுரு 3:9, 2 Peter chapter 2:9, தாமதிக்காகண்டு சில எண்ணுகப்படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவர்களாக. எங்க குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படல, எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அது தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை அறிந்து குடும்பம் ரட்சிக்கப்படபடி இப்ப அடே கடவுள் சித்தம், எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் விருப்பத்தை நான் செய்யணும்னு சொல்லி நாம நிறைய செய்றோம். வீட்டில் டிவியை போடுறோம், பிரசங்கத்தை போடுறோம், பாஸ்டமாக கொண்டு வரோம், காலையில் எழும்பி பைபிள் ஸ்டடிலாம் போடுறோம், வீட்டில் இருக்கலாம் கேட்டு ரட்சிக்கப்படணும். கடைசி எங்களுக்கும் அவங்களுக்கு இடையில பிரச்சனை தான், சண்டை, நிறைய துன்பங்களை ஏற்படுத்துறோம். தேவனுடைய வார்த்தையே நமக்கு போராட்டத்தையும் வீட்டில் குழப்பத்தையும் கொடுக்குது. கடவுளை வசனம் குடும்பங்களுக்குள்ள வந்து இப்ப குடும்பத்தை பிரிச்சு போடுது. கடவுளை சித்தம்
குடும்பத்தில் இப்ப குழப்பம். ஏன் அவன் ரேடியோ போட்டான், பிரசங்கத்தை போட்டான், பாஸ்டர் கூட இப்ப குடும்பம் பிரிஞ்சிட்டு அண்ணன் அங்கிட்டு போயிட்டான். அப்ப தேவனுடைய வார்த்தையை இப்படி செய்து. இன்னொரு உதாரணம், நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய சித்தம். ஆமாவா இல்லையா? பரிசுத்தம் வாழ்வது தேவனுடைய சித்தம். எனவே நாம் பரிசுத்தமாய் வாழ எனக்குள் பல போராட்டங்களை ஏற்படுத்தி என்னையே வேதனைப்படுத்துறேன். நான் இப்படி இல்லை, என்னால் இப்படி வாழ முடியாது, தூக்கம் இல்லை, ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண? பைபிள் என்னைய குழப்புது. பைபிள் குடும்பத்தை குழப்பது, பைபிள் என்னைய குழப்புது. இதை தான் யாக்கோபு 1:4 சொல்லுறான். யாக்கோபு 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருது? உங்கள் அவயவங்களே போ, நாம் இதை செய்யணும், நாம் பரிசுத்தம் வாழணும், போக செய்கிற காரியம் ஒரு குழப்பத்தை கொடுக்குது. ஆனா குழப்பமாய் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கையா? லூக்கா 17:21 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில நாங்க வாழ்க்கிறோம் பாங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுறதுக்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு. அப்ப தேவராஜ்யம் இங்க, அப்ப தேவராஜ்யம் எனக்குள்ளனா குழப்பம் இருக்குமா? இருக்காது. தேவராஜ்யம் சண்டை இருக்குமா? போராட்டங்க இல்ல. ரோமர் 14:7 சொல்லுது தேவராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்குன்னு. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அப்ப நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷம். ஆனா வார்த்தை வந்துச்சு, குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு. வார்த்தை பரிசுத்தமாக்க தேவ சித்தம் வந்துச்சு, இப்ப எனக்குள்ள சண்டை, எனக்குள்ள நிம்மதி இல்ல. காரணம் ஏன்? அவரே சொல்றார் அடுத்த வசனத்துல, 2ஆம் வசனத்துல, யாக்கோபு 4:2 நீங்கள் இச்சித்தும், நீங்க ஆசைப்படுங்க உங்க வீடு கட்சிப்பட்டு நீங்க பரிசுத்தமாக்கணும், உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும், அதாவது சண்டை பிடிக்கிறீங்க, இது அடைய வேண்டும், காலில் காட்டியே கடையை திறக்குது, ராத்திரி வரை அப்படி கடையை திறந்துக்குது. நீங்கள் பொறாமை உள்ளவளா இருந்தோம், அவனை விட்ட நான் முன்னுக்கு வந்து காட்டுவேன், வெறித்தனமா செய்யுங்க. ஆனா அடைய கூடாமல் போகிறீர்களே. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்க எல்லாம் செய்வீங்க, ஆனா நீங்க என்ன செய்யல? என் குடும்பம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வைக்கிறது நீங்க தான் சொல்லியிருந்தா அங்க அற்புதமாய் குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பு வந்திருக்கும். பரிசுத்தமா வாழ்றது உங்க சித்தப்பா, அந்த சித்தத்தை செய்ய என் வாழ்க்கைய உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்னை மாத்துக்கணும் சொன்னா மாறி இருக்கும். அப்ப நாம என்ன செய்யல? எல்லாம் செஞ்சோம், நாங்க விண்ணப்பம் பண்ணல. ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வாழ்க்கைப்படி என் வாழ்க்கையை மாற்றும் அப்படி சொல்லல. தேவன் ஒரு காரியத்துக்காக அழைத்து இருந்தும் அந்த காரியம் இன்னும் நிறைவேறாமல் இருக்க காரணம், அதை உங்கள் சொந்த முயற்சியினாலே அதை சாதிக்க பார்க்கிங்க. கடவுள் ஊழியத்துக்கு அழைச்சிக்கலாம், கடவுள் காரியத்தை செய்ய அழைத்துக்கலாம், ஆனால் நீங்க கடவுள் உங்களை ஒரு இலங்கை தேசத்தில் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ண மாற்ற நினைச்சுக்கலாம். அதுதான் அண்டர் காலிங். ஒன்று அது வச்சு உன் மூலம் சபைகள் ஆஸ்வதிக்கப்படணும், ஆனால் அது நடக்கல. ஏன்? நீ ட்ரை பண்றாய், இதனால் அனைத்திலும் தோல்வி உண்டாகுது. நாடி தேடி இன்பமும் சந்தோஷமும் திருப்தியும் இன்னும் கிடைக்காதபடியால் கோபம் உண்டாகுது. ஏன் இந்த கோபம்? ஏன் இது நடக்கல? ஏன் குடும்பத்தில் இப்படி? ஏன் பொருள், என் கடன்ல இப்படி இருக்கேன்? ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு மண்டை இருக்கு, மூளை இருக்கு, 400 கிராம் மூளை வச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், இதுதான் நான் இல்லை, என் திறமை இல்லை, என் படிப்பு இல்லை, எல்லாம் அப்படிய கிருபை. இன்றைக்கு ஒன்று கீழே போட்டு அவருடைய கிருபை மேலே தூக்கு, கிருபை தூக்கும். இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு 50 வயசு ஆக்கலாம், 50 வருஷமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விட இந்த 5 மாசத்துக்குள்ள கர்த்தர் அதை விட தர போறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை காரணம் யாக்கோபு 4:2 சொல்றான், நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனால் உங்களுக்கு
சித்திக்கிறது இல்லை, அதாவது உங்களுக்கு சக்சஸ் ஆகுது இல்லை, உங்களுக்கு கிடைக்குது இல்லை. நீங்க ஆண்டவரே இந்த நாளை உங்க கையில் பிடிக்க, அவனோட எப்படியாவது பேசி பாங்களேன், நான் எப்படியாவது அவனோட பேசி நான் எதையாவது எடுத்துவேன். அங்க போனா வேற கதை. ஆண்டவரே அவன் உள்ளத்துல பேசி எப்படியாவது அது நீங்க கிடைக்க வைங்கன்னு சொல்லி நீ போக நேரமே அவன் கூப்பிடுவான். ஆமே, நீ போகாமலே ஃபோன் பண்ணி உனக்கு இது வேணுமான்னு கேட்பான். யாரையும் மாற்ற நினைக்காதீங்க, யாரையும் பேசுங்களேன் மாற்ற நினைக்காதீங்க. ஏன்னா உனக்கு ஒன்னையே மாற்ற முடியாது. எல்லாரையும் மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இடம் கொடு. வார்த்தை உன்னை சுகமாக்கும், வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். வார்த்தையை கேட்க மட்டும் போகாதீங்க, வார்த்தைக்கு இடம் கொடுங்க. அது உள்ள வந்து அது வேலை செய்யும்படி. நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் நாடி தேடி அது கிடைப்பதில்லை. எனவே கடும் கோபத்தில் இருக்கோம். நம்ம இப்ப சந்தோஷத்தை தேடுவோம். நான் சந்தோஷம் வாழணும். சில இருக்காங்க, நான் எங்கேயாவது ஒரு மூலையில கொஞ்ச நாள் தனியா இருந்து ஒரு நிம்மதியாக்கணும். தனியா இருந்தா நிம்மதியாக்கணும். யாருக்கு அது வேணா சொல்ல, இந்த ஸ்டோர் ரூம் தனியாக்கு உள்ள போயிரு 10 நாள். அப்ப நாங்க நிம்மதியாக்க எங்கேயாவது பீச்சுக்கு போவோம், நிம்மதியாக்க எங்கேயாவது நுவரெலியா போவோம், நிம்மதியாக்க எங்கேயாவது கடலோரம் போவோம். நான் கேட்குறேன், நிம்மதி வந்து 10 பேர்கிட்டயோ இடத்துல இல்லைக்கு. நம்ம தேடுற நிம்மதி யாக்கிட்டக்கு? ஏசுடாக்கு, சந்தோஷம் யாக்கிட்டக்கு? அவர்கிட்ட. ஆண்டவரே அவர் பார்த்து எனக்கு நிம்மதியை தாங்க, ஒரு செகண்ட்ல தந்துவாங்க. ஏன் எங்கேயாவது நுவரெலியாக்கு போகணும்? விளங்குச்சா? அங்க போகாத, அது உனக்கு தராது. கொஞ்சம் நிம்மதியாக்க எங்கேயாவது தனியா போயிட்டு வாங்க. தனியா நீ சுடுகாடு தான் போடணும். நிம்மதியாக கிட்டக்கு பங்க. சந்தோஷத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படும். குடிக்கிறோம், வெறிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட போறோம். சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் அவர்கிட்டக்கு. யாரும் தராத சந்தோஷத்தை அவர் தருவாரு. ரொம்ப சிம்பிளா எடுக்கிறத ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும்? இன்றைக்கு அவங்க விசுவாசிங்க, அவரால் எல்லாம் முடியும். பாங்க, எனக்கு ஒருத்தான் ரொம்ப பெரிய பணத்தொகை ஏற்பட்டுச்சு, பண தேவை ஏற்பட்டுச்சு. என் லைஃப்ல ரொம்ப குழப்பம். இதுக்கு என்ன செய்வது, என் தேவைக்காக என்ன செய்யணும் கலங்கினேன். பலருக்கு சொன்னேன், இந்த தேவை சந்திக்கப்படணும், இது சந்திக்கப்பட்டதான் என் பிரச்சனை தீரணும். பலர்கிட்ட சொல்லி கொண்டு இருந்தேன். ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். தூங்கவும் முடியல, உண்ட முடியல. ஆண்டவர் கேட்டாரு, எல்லாருக்கும் சொன்னிய, எனக்கு சொன்னியா? ஆண்டவரே அப்படி சொன்ன மட்டும்தான். அடுத்த நாள் ஒரு பிரதர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் என்கிட்ட ஒரு 2 கோடி பணம் இருக்கு பாஸ்டர், இதை உங்களுக்கு தாரேன், 2 வருஷத்தில் எனக்கு தர முடியுமான்னு கேட்டாரு. உண்மையா சொல்லுவேன், மேடையிலேருந்து 2 வருஷத்தில் தர முடியுமான்னு கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், உன் அக்கௌண்ட்டு கூட நான் மாசம் மாசம் போட்டுறேன்ப்பா. எனக்கு 2 வருஷத்தில் கேட்கணும் கஷ்டமாக தானே, மாசம் மாசம் போட்டுறேன். அப்படி போடுகனே கூட எனக்குள்ள விசுவாசம். எனக்கு 2 வருஷம் வந்து கேட்பான், மாசம் போடுக நேரம் மாசம் போட்டுன 2வது மாசம் அவரே சொல்லணும், ஆண்டவரே போடாத பணினே வச்சுக்கோணும், நீங்க அதை செஞ்சு தாங்கன்னு சொன்னேன். அவர் அதை செஞ்சு தருவாரு. கஷ்டப்பட்டு கெட்டி கொண்டுக்காது, எல்லாம் அவரால முடியும். சூரியனை கூட உனக்காக நிப்பாட்டுவாங்க, சந்திரனை கூட உனக்காக நிப்பாட்டுவாங்க, உனக்காக எது வேணாலும் செய்வாங்க. வனாந்திரத்தில் அவர் தண்ணியை மண்ணாவையும் அவர் கொடுக்கிறதே நமக்காக எதுவும் செய்வாங்க. அவங்கிட்ட கேளு, முறையிடாது. ஐயோ இது இல்ல அது இல்ல சாப்பாடு இல்ல. மோசை கிட்ட வந்தாலும் மோசை முறையிடல. அப்பா ஆண்டவர் சொன்னாங்க, இந்த மகத்தை காட்டினாங்க, கோலை நீட்டப்பா உனக்காக திறந்து தாங்க. அவர்கிட்ட கேட்டுப்பாங்க, அவர் அற்புதங்களை அதிகமாக நமக்கு செய்வாங்க. என் வாழ்க்கையில அந்த தேவை வந்த பொழுது ஆண்டவர் கேட்டாங்க, நீ எனக்கிட்ட சொன்னியா இந்த தேவையை சந்திக்கும்படி? என் தேவையை சந்திக்கப்பட்டு நீ என்னிடத்தில் விசுவாசிக்கலாம். நாங்க கடவுளை விசுவாசிக்கிறோம். தேவன் தேவையை சந்திப்பா, மகிமையாய் சந்திப்பா. ஆனா தேவை வரும் பொழுது அவருடைய வல்லமை செயல்பட நம்மிடம் கொடுப்பதில்லை. ஆண்டவரே உங்க பவரை இப்ப யூஸ் பண்ணுங்க,
நீங்க வேலை செய்யுங்க. இது போலதான் பல நேரங்களை நமது தேவைகளுக்காக முறையிட்டு கொண்டு எங்களால் முடிந்த அனைத்து முயற்சியையும் செய்கிறோம், ஆனா சரி வராது. ஏன்? யோவான் 16:24, ஜான் சாப்டர் 16 verse 24, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி அவர் பெற்று தருவார். ஹல்லேலூயா. நான் இப்படி இருக்க காரணம் ஏங்க பலத்தை யூஸ் பண்றோம்? அது காரணம் எங்க மாமிசம் என்ன விரும்புது? தான் செஞ்சு தான் மகிமை அடைய வேண்டும், நான் செஞ்சு தான் மகிமை அடையணும். கடவுளை நாமத்துக்கு மகிமைக்கு மாமிசம் எது? மாமிசம் எது? இப்படி நாம் இருக்கானுமே மாமிசம். நான் சில முக்கிய பாயிண்ட் சொல்ல. நாம் நம்மை நம்பி நடக்கும் பொழுது கிடைக்கும் வெற்றிகளை விட தேவனை விசுவாசித்து நடக்கும் பொழுது கிடைக்கும் வெற்றிகள் மிக அதிகமாக இருக்கும். நாம் நம்மை நம்பி நடக்கும் பொழுது கிடைக்கும் வெற்றிகளை விட தேவனை விசுவாசித்து நடக்கும் பொழுது கிடைக்கும் வெற்றிகள் மிக அதிகமாக. உற்சாகமாக கைகளை தட்டுங்கள். எனவே இரண்டாவது, எனவே நாம் செயல்படுத்தி விட்டுவிட்டு தேவனை நம்ப ஆரம்பிப்போம். கடவுளை நம்ப ஆரம்பிப்போம். தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவருக்கு பெரிய திட்டம்ச்சு. நல்லா கவனிங்க. இந்த ஊழியம் வெற்றியா இருக்கவேன் என்பது அவருடைய விருப்பம். ஆனா ஊழியத்தை அவர் என்னை அழைச்சு ஊழியம் பெரிய வெற்றியான ஊழியம் உனக்கு இருக்கும் அப்படி. ஆனா அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப நான் நிறைய முயற்சி செஞ்சேன். அந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், பைக்கில் போனேன், எல்லா கஷ்டம் வந்துச்சு. பல கஷ்டங்கள் அனுபவித்தேன். இவைகள் அனைத்தையும் நான் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவருக்காக பாடுபடுறேன், கடவுளுக்காக இப்படி செஞ்சேன், ஊழியத்தில் இது செஞ்சேன். ஆனால் தோல்விகள், என் முயற்சிகள் தோல்வி அடைந்தது. ஆனால் சிவானந்த ஸ்ட்ரீட்ல கணத்தில் நான் உண்டு அறிந்து கொண்டேன், தேவன் தம்முடைய வேலையை நம்மில் நிறைவேற்றும்படி அவருக்கு அனுமதிக்கும் வரை எந்த ஒரு கிரியும் அவரால் செய்ய முடியாது. அவருடைய திட்டம் ஊழியத்தில் நாம் வெற்றியாக்கணும். ஆனா கடவுள் என்ன பயன்படுத்தி விரும்புவார், எனக்குள்ளாக வேலை செய்வார். ஆண்டவரே, சரி ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்க நீங்க என்னை பயன்படுத்துங்க, நீங்க வழிநடத்துங்க சொல்லணும்னு தான் அற்புதமாச்சு. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் தம்முடைய வேலையை நம்மில் நிறைவேற்றும்படி நாம் அனுமதிக்கும் வரை தேவன் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அனுமதிக்கும் வரை செய்ய மாட்டார். ஆண்டவரே சொல்லுங்க. ரைட். இன்னும் முக்கியமான காத்து பார்த்து முடிக்கலாம். யாக்கோபு 4:4. வீட்டில் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்க தொடர்ந்து. ரைட். விபச்சாரே எல்லாம் சொல்லுங்க. விபச்சாரிகளே சொல்லுங்க. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவுகளாக, ஆகையால் உலகத்துக்கு ஸ்நேகிதராக இருக்க விரும்புகிறான், தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ரைட். இப்போ இந்த விபச்சாரம் என்னது? இந்த இடத்துல இந்த வசனம் அப்படி வருது. இப்போ உங்க வீட்டில் உங்களோட கபடுக்கு மேலே ஒரு பொருள் இருக்கு, வைஃப் கட்ட ட்ரை பண்ணாங்க, துள்ளி பாய்றாங்க எடுக்க, எல்லாம் பாஞ்சு எடுக்க பார்க்குங்க, பல முயற்சி எடுக்க முடியாது. ஆனால் வீட்டில் புருஷன் ரொம்ப உயரம், சரியா? நீங்கள் அவருக்கு நேரத்தில் துள்ளி பாய்ங்க. அதை விட என்ன செய்யணும்? அத்தான் இது எடுத்தாங்க அத்தான்னு சொன்னால் அவ வந்து அப்படியே இப்படி வச்சு எடுத்து கொடுத்துவார். ஆமாவா இல்லை? சொல்லுங்களேன், பேசுங்களேன். அவ்வளோதான். ஒரு கோடி பிரச்சனை இப்படி எடுத்து கொடுக்குற பிரச்சனை அவருக்கு. ஆமென்னு சொன்னவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஆமே. நீ இந்த ஒரு கோடிக்காக கனடா, அமெரிக்கா, சுவிஸ், பிரான்ஸ் போயிட்டு நீ வேணாம், மறுபடியும் அவர் இப்படி கொடுப்பாரு. ரைட். அப்போ உங்க கணவன் நீங்க கூப்பிடுங்க. கணவன் கூட சரியா சரியில்லை சொல்லுங்களேன், சரின்னு சொல்லுங்க. சரி. ஆனா இப்போ உங்களுக்கு எட்டுது இல்லை, பக்கத்து வீட்டுக்கான கூப்பிடுங்க. அதுதான் யாக்கோபு சொல்லலாம், விபச்சாரே. கடவுள் உனக்கு ஒரு கணவன், ஒரு தலைவன், வீட்டுக்கு எஜமான், அவரை கூப்பிடாம நீ இன்னொருத்தனை கூப்பிட்டு செய்கிறாய். அதைத்தான் அவர் இங்க சொல்றாரு. நீ அதை யூஸ் பண்ணாத, கடவுளை நம்ப.
கடவுள் நம்ப. கடைசியாக கிருபை என்றால் என்ன அது சொல்லி முடிக்க யாக்கோபு 4 அடுத்த வசனம் 5, 6. வாங்க. நம்மில் வாசமாக்க ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க, நம்மில் வாசமாக்க ஆவியானவர். ஹலோ, மறுபடியும் சொல்லுங்களேன். சொல்கிற நேரத்தில் பாங்க ஆவியான உள்ள இருக்க மாதிரி விளங்குது. ஆமேன். எல்லாம் நெஞ்சில் கை வச்சுள்ள நம்மில் வாசமாக்க ஆவியானவர். நிறைய பேருக்கு எவ்வளோ நாளைக்கு பிறகு இப்போதான் ஞாபகம் அது உள்ள ஒத்த இருக்கானே. ஆமே, உள்ள நெட்டே ஒத்த இருக்கான மறந்து பக்கத்து வீட்டுக்கான பார்த்து விளைஞ்சா உள்ள ஒத்த இருக்கா. ஆமே, பக்கத்து வீட்டை கூப்பிடாது. அந்த பொண்டாட்டியால் உனக்கு பிரச்சனை வரும். நிறைய பிரச்சனை காரணம் நீ அவரை கூப்பிடல, உள்ள காவியானவர். சொல்லுங்க, நம்மேல் வாசமாக காவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சாக்காண்டு ரொம்ப ஆசை. உன்ன வாழ்க்கையை மாற்றி உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து உன்னை உயர்த்தி வைக்கிறது உன்னை விட அவர் ஆசைப்படுறாரு. இருக்கிறது வேத வாக்கியம் வீணாய் சொல்லுது என்று நினைக்கிறார். அப்ப காவியான உள்ள இருக்காரு. அடுத்த வசனம், அவர் அதிக கிருபை அளிக்காரு, கிருபனை அதிக வல்லமை கொடுக்காரு, உன்னை வாழ வைக்க. ஆகையால் பெருமை உள்ளவளுக்கு எதிர்த்து நிற்காது, தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை. ஆண்டவரே, நான் என் பலத்துல செய்வேன் இருக்கியா, அப்போ உனக்கு எதிர்ப்பு தான். ஆண்டவரே, நான் இல்லப்பா, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னா அவர் உன்னைக்கு கிருபை கொடுத்து உன்னை உயர்த்து வைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க கடை அவர் செய்ய போறாங்க. ஆமே, இன்றைக்கு இந்த எதுவாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு செய்ய போறாங்க. நான் இல்ல வாகனம் வாங்க போறேன், அவர் எனக்கு தர போறாங்க. வீட்டை அவர் வாங்கி தர போறாங்க. ஹல்லேலூயா. கிருபை என்றால் தேவனுடைய ஆவியான வல்லமை. அந்த வல்லமை இந்த காலையில இந்த ஜீசஸ் சர்வீஸ்ல அளவில்லாமல் பின்மாறி முன்மாறி மழையாக பெய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிருபை அள்ளி பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இனி நான் அல்ல, என் பலன் அல்ல, எல்லாம் உங்க கிருபை. என் வியாபாரம் உங்க கிருபையில, என் வாழ்க்கை உங்க கிருபையில, என் கடன் தொல்லை நீங்க உங்க கிருபையில. தேவ கிருபை உங்களோட இருப்பதாக சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென்.